இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். எப்படி மேனுஃபேக்சரர்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டூ வீலர் மார்க்கெட்டை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. அதாவது இந்தியாவை தான் சொல்கிறேன். இந்தியா தான் வந்து குளோபலி இருக்க டூ வீலர் மார்க்கெட்டில் 35% மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மார்க்கெட்டை எப்படி ரெண்டு மேனுஃபேக்சர் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஒன்று பஜாஜ், ஒரு இந்தியன் பிராண்ட். இன்னொன்று வந்து யமஹா, ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட். ஸோ நம்ம பஜாஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2025 செப்டம்பரில் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணாங்க. அதில் ஆட்டோமொபைல் செக்டர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுச்சு. பட் ஒரு செக்மெண்ட் மட்டும் நல்லா அடி வாங்குச்சு. எந்த செக்மெண்ட்னா பைக்ஸில் 350cc மேலே இருக்க செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து டேக்ஸ் 28% ப்ளஸ் 3% செஸ் இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் எஃபெக்டிவாக 31% டேக்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த டேக்ஸை வந்து 40%ஆக மாற்றினாங்க. பட் 350cc கீழே இருக்க பைக்ஸுக்கு வந்து 28% இருந்த டேக்ஸை 18%ஆக கம்மி பண்ணாங்க. ஸோ அரௌண்ட் 22nd ஆஃப் செப்டம்பர் 2025 இந்த ஜிஎஸ்டி வந்து இதாச்சு, அப்ளை ஆச்சு. அப்ளை ஆன டைம்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 350cc கீழே இருக்க பைக்ஸுக்கும் அதுக்கு மேலே இருக்க பைக்ஸுக்கும் அரௌண்ட் 22% டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ 400cc பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 20,000 to 30,000 வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆன பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ். ஸோ பஜாஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பைக்ஸான பல்சர் 400 மட்டும் இல்லை, ட்ரைம்ஃபோட ஸ்பீட் 400, ஸ்க்ராம்ப்ளர் 400, டியூக்கோடைய 390 இதெல்லாமே வந்து அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390, டியூக் 390 சொல்லி எல்லாமே வந்து பஜாஜ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியும் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த பைக்ஸ் எல்லாம். பட் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவில் சேலில் இருக்கிற பைக்ஸில் பயங்கரமாக அடி வாங்கினது வந்து பஜாஜோடைய பைக்ஸ் தான். ஸோ இந்த ஒரு ஜிஎஸ்டி நார்ம் வந்த உடனே அவங்க டக்குன்னு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலை. அவங்க கிளவராக வந்து இப்போது இந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸை அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில் கட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி அந்த டேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் அந்த வண்டியெல்லாம் சேல் இருந்துச்சோ அதே ப்ரைஸில் கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேக் எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 400cc, 390cc, 370cc இன்ஜினியரெல்லாம் வந்து 350cc கீழே டவுன் சைஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 7 months இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து அண்டர் 350cc லான்ச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம்போட ஸ்பீட் 400, ஸ்க்ராம்ப்ளர் 400, கேடிஎம்மோடைய 390, பஜாஜ் டாமினரோடைய 400 350 மாற்றிட்டாங்க. ஸோ பேசிக்காக இவங்ககிட்ட இருந்த எல்லா 350cc மேலே இருந்த பைக்ஸோடைய இன்ஜினோட கெப்பாசிட்டியுமே வந்து 350cc கீழே டவுன் சைஸ் பண்ணி வித்தின் 7 months எல்லா ப்ராடக்ட்டையும் லான்ச்சே பண்ணிட்டாங்க. இவங்க டவுன் சைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து குயிக்காக பார்த்துடலாம். பேசிக்காக இவங்க வந்து போர் சைஸ் அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஜினோடைய போர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இதில் ட்ரைம்பில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 89 mm இருந்துச்சு. ஸோ அந்த 89 mm இருந்ததை வந்து அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரோக் வந்து 64 mm இருந்ததை 56.1 mm மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி எல்லா பைக்ஸுமே வந்து ஸ்ட்ரோக்கை மட்டும் கம்மி பண்ணி இன்ஜினோடைய கெப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரோக்கை கம்மி பண்ணோம்னா அந்த பிஸ்டன் ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே வரைக்கும் வருதோ அப்போ என்ன கெப்பாசிட்டி அந்த சிலிண்டர் இருக்கோ அதுதான் வந்து சிசி. ஸோ அந்த கீழே மேக்ஸிமம் வர டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டோம்னா அதோடைய சிசி வந்து கம்மியாயிரும். ஸோ இதை தான் வந்து பேசிக்காக பஜாஜ் பண்ணாங்க. இதை பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் வந்து மெக்கானிக்கில் சேஞ்ச் பண்ணணும்னா பேசிக்காக வந்து கனெக்டிங் ராட்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்டு இதெல்லாம் மாற்றணும். அண்ட் ஆல்சோ வந்து வால்வ் டைமிங்லாம் மாறி இருக்கும். ஸோ வால்வ் டைமிங் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சிசியை கம்மி பண்ணிவிட்டு இந்த கம்மியான சிசினால் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஸ்ட்ரோக் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து டார்க் கம்மியாயிரும். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டிக்கு இதுக்கும் வந்து பவர் டிஃப்ரென்ஸ் வரும்ல. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க த்ராட்டில் கேலிப்ரேஷனை வந்து மாற்றி இந்த எல்லா ஒர்க்கையும் பண்ணி 7 months ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 7 monthsக்கும் அவங்க பழைய அந்த 400cc அதாவது 350cc மேலே இருந்த பைக்ஸுடைய ப்ரைஸஸை வந்து அவங்க ஆர்டிஃபிஷியலாக கம்மி பண்ணி பழைய ப்ரைஸ்லேயே மெயின்டைன் பண்ணாங்க. September 3 வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. September 22 வந்து இந்த ஜிஎஸ்டி அப்ளை ஆகுது. அண்ட் அரௌண்ட் ஏப்ரல் டைமில் எல்லா பைக்ஸும் லான்ச் ஆகிடுச்சு. 7 months இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. இது பஜாஜ் மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இது பஜாஜ் அவங்க பைக்ஸுக்கு செய்கிறது அவங்க டிசைட் பண்ணி செஞ்சிடலாம். பட் இதுக்கு வந்து அவங்க ட்ரைம்ஃபை கன்வின்ஸ் பண்ணணும், கேடிஎம்மை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இதை டவுன் சைஸ் பண்ணால் தான் இந்தியன் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும்னு அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அவங்க இந்த ரீஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அண்ட் மீன்வைல் இந்த கேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 390யோட அந்த பழைய இன்ஜின், அதாவது பழைய இன்ஜின் சொல்ல முடியாது, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த LC4ன்னு நினைக்கிறேன் அந்த இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினும் இன்னும் சேலில் இருக்குது.
அது வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வந்து இப்போ சேலில் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு டேக்ஸ் அதிகம் இல்லையா. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் நேமில் டியூக் ஆர் 390 டியூக் ஆர்னு அது சேலில் இன்னும் இருக்குது. அது வேணாலும் வாங்கிக்கலாம், அதிகமாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு பழைய பட்ஜெட்லேயே ஒரு 390 வேணும் அப்படின்னா அது 350 சிசியாக இருக்கும், கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அது இப்போ சேலில் இருக்குது, அதுக்கு 18% டேக்ஸ். ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். பட் இது அப்படியே நம்ம யமஹா கூட கம்பேர் பண்ணலாம். யமஹா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட். நான் கூட R15 தான் வச்சுருந்தேன் முன்னாடி, R15 V3 வச்சுருந்தேன். ஸோ யமஹாஸ் பிராண்ட் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். பட் ஸ்டில் வந்து அந்த பிராண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப கடுப்பாகுது. யமஹாவில் இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிளுக்கும் இப்போ நான் பஜாஜில் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கும் சம்மதம் கிடையாது. பட் ஒரு பிராண்ட் வந்து எப்படி இந்தியன் கன்சியூமரை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். யமஹாவில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். பேசிக்காக யமஹாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஏராக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா R15 MT15 இருக்குது. அதே 150cc லிக்விட் கூல்டு இன்ஜினை ஒரு CVT கியர் பாக்ஸ் போட்டு ஒரு ஸ்கூட்டரில், மேக்ஸி ஸ்கூட்டரில் வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு குளோபல் ப்ராடக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா யமஹாவுடைய டிஎன்ஏலையும் அலைன் ஆகும். ஸோ ஒரு யமஹா ஆஸ் அ பிராண்ட் வந்து ஒரு ரேசிங் பேக்ரவுண்ட் உள்ள பிராண்ட், அவங்களுடைய பிராண்ட் இமேஜுக்கும் அந்த ப்ராடக்ட் அலைன் ஆகிற மாதிரி தான் அது இருக்கும். இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க, சூப்பரான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு EV ஸ்கூட்டரை கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. சூப்பரான டிசிஷன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் மெயினாக ஸ்கூட்டர்ஸ் வந்து நல்லா பூம் ஆகிட்டு வருது, மார்க்கெட் ஷேர் க்ரோ ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிசிஷன் எடுத்தது சூப்பரான டிசிஷன். பட் இதை வந்திருக்க அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ். நீங்கள் நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. நான் பர்சனலாக அந்த வண்டியை இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலை. பட் அதோடைய ஸ்பெக் ஷீட் பார்த்த வரைக்கும் சரி, ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் சரி, அது வந்து ரொம்ப ஆவரேஜான ப்ராடக்ட். ஸோ அதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஏராக்ஸ் அஸ் அ ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர், ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர், ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கணும்? பெர்ஃபார்மன்ஸில் நல்லா இருக்கணும் ஆக்சுவலாக. பட் அந்த ஸ்கூட்டருடைய இப்போ ஏராக்ஸ் எலக்ட்ரிக்னுடைய ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் வேரியண்ட் எப்படி இருக்குன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் அதில் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அண்ட் அதில் வந்து ஒரு கிமிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிமிக்னு சொல்ல முடியாது, அவங்களால அதை பண்ண முடிஞ்சிருக்கு. தே ஹேவ் ப்ரொவைடட் பூஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து நமக்கு நல்ல பீக் பவர் கிடைக்கும். அதில் பீக் பவர் அரௌண்ட் 9 கிலோவாட் ஏதோ சம்திங் பீக் பவர் சொல்கிறாங்க. அந்த பீக் பவர் வந்து அந்த 10 செகண்ட்ஸுக்கு தான் கிடைக்கும். அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ் கூல் டவுன் டைம் வரும். இந்த கேமில் வந்து இந்த NFSலாம் இந்த நைட்ரோஸ் லோட் ஆகிறதுக்காக ஒரு டைமிங் நம்ம பார்ப்போம் தெரியுமா. ஸோ அது மாதிரி இதில் வந்து கேமில் வர மாதிரி இதில் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் பூஸ்ட் வரும். அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும், திரும்ப 10 செகண்ட்ஸ் பூஸ்ட் வரும். ஒரு ஸ்போர்ட்டியரான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏத்தரே எடுத்துட்டோம்னா, வார்ப் மோடை போட்டோம்னா அந்த வார்ப் மோடு நமக்கு பேட்டரி டவுன் ஆகிற வரைக்கும் அந்த வார்ப் மோடு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம வேணுங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பீக் பார்னு ஒரு பார் நம்பரை சொல்லிட்டு அதை அந்த பட்டனை ஹோல்டு பண்ணி 10 செகண்ட்ஸுக்கு தான் வரும்னு சொன்னால் அது என்ன ஒரு கான்செப்ட் அது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி. யமஹா வந்து ஏராக்ஸ் எலக்ட்ரிக்கில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1.5 கிலோவாட் பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. டோட்டல் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட். ஸோ இந்த 2 பேட்டரியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் ஸ்கூட்டரில் சார்ஜ் போடலாம். எனக்கு பர்சனலாக வந்து இந்த ரிமூவபிள் பேட்டரியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபீஸபிள் கிடையாது ப்ராக்டிக்கல் எவ்ரிடே யூஸுக்கு. ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு பேட்டரியும் 10 to 15 kg வரும். எல்லா இடத்துனாலும் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டிருக்க முடியாது. ஸோ அது இல்லாமல் ஃபிக்ஸ்டு பேட்டரி கொடுக்குறதா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஸ்டில் தே ப்ரொவைடட் இட், ஸோ லெட் இட் பி. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க சார்ஜரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேட்டரி தான் சார்ஜ் போட முடியும். ஸோ நீங்கள் ஓவர் நைட்டில் சார்ஜ் போடணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஓவர் நைட்டில் சார்ஜ் போடணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று சார்ஜ் போடணும். அது ஃபுல்லானதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு திரும்ப நைட்டில் எழுந்திரிச்சு நீங்கள் இன்னொரு பேட்டரி சார்ஜ் போடணும். இதுவே ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அந்த டாக் வந்து ஸ்கூட்டரோட வராது. நம்ம அடிஷ்னலாக 18,000 பே பண்ணி இந்த டாக்கை வாங்கணும். ஸோ அந்த டாக்கை வாங்கிட்டு நம்ம 2 பேட்டரியும் அதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 2 பேட்டரியும் நைட்டு நம்ம சார்ஜ் போட்டுவிட்டால் காலையில் 2மே ஃபுல்லாயிரும். நம்ம வந்து மேனுவலாக மாற்றி சார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது கூட விடுங்க, நம்ம ஸ்கூட்டரில் கூட டைரெக்டாக சார்ஜ் போட்டுக்கலான்னு வைங்க. இந்த பேட்டரி ரிமூவபிளாக வச்சுருக்கனால இதுக்கு வந்து வென்டிலேஷனும் ப்ராப்பராக இல்லை. இது வந்து ஒரு பார்ன் எலக்ட்ரிக் கிடையாது. இது வந்து ஒரு ஐஸ் ஸ்கூட்டராக எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரிக்கான வென்டிலேஷன் ப்ராப்பராக இல்லாத ரீசன்னால என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து நம்ம அந்த பூஸ்ட் மோட்லாம் யூஸ் பண்ணி ரெகுலராக ஓட்டினோம்னா இந்தியன் கிளைமேட்டுக்கு ஓவர் ஹீட் ஆகி லிம்ப் மோடுக்கு போயிருதான். லிம்ப் மோட் பேசிக்காக என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, பேட்டரி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறதுக்கு தேவையான பவரை மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. நம்ம பாயிண்ட் A to பாயிண்ட் B போய்க்கலாம். அந்த பேட்டரி வந்து கூல் டவுன் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் அப்படின்னாலே தேர் நோன் ஃபார் தேர் ரிலையபிலிட்டி.
லைக் அவங்க என்லெஸ்ஸாக வந்து டெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிலையபிளாக இருக்கணுமோ அந்தளவுக்கு அவங்க வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் ஆர் நோன் ஃபார். பட் இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியன் கிளைமேட்ஸுக்கு சூட் ஆகலாம். மேபி ஒரு கோல்டர் வெதருக்கு அந்த பிரச்சனை வர அந்த வென்டிலேஷனில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பட் இந்தியன் வெதருக்கு அதுக்கு சூட் ஆகலை. இப்போ எதுக்கு நம்ம இந்த ஜாப்பனீஸ் பிராண்டுக்கு இவ்வளோ நம்ம ஹைப் பண்ணணும்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் சுச்சுவேஷன். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 8 hours எடுத்துக்கலாம். எது அந்த 3 kWh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஏத்தர் ஐக்யூப்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் இருக்கிறது 3.745, ஐக்யூபில் 5 kW இருக்குது. இதை விட வந்து அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜிங்லேயுமே வந்து அவங்க எந்த ஒரு இனோவேஷனும் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhக்கு மேலே சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை பற்றி நம்ம ஒப்பீனியன் சொல்ல வேண்டாம். பட் ஏரோக்ஸ் ஆஸ் அ ப்ராடக்டாக வந்து எப்படி இருக்கணும், அது எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கணுங்கிறது யமஹாக்கு நல்லாவே தெரியும். பட் தெரிஞ்சுமே வந்து அவங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் வேறு லெவலில் பண்ணிருக்காங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை, எக்ஸப்ட் ஓலா. இப்போ நான் ஓலாவோட சர்வீஸ் சென்டர் தான் க்ராஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நம்ம ஆஃபீஸ் கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு கண்டென்ட் பண்ணணும். ஏன்னா டெய்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் டாபிக் போகிறேன், பட் ஸ்டில் அதை சொல்லி முடிச்சிடறேன். நான் டெய்லியும் இந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ யாரோ எப்படி ஒரு 2-3 ட்ரக்கில் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்குன்னு அன்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி May 1 அப்படிங்கிறதுனால லீவு. ஸோ அப்போ இன்றைக்கி வண்டி எதுவும் இல்லை, பட் யூஸ்வலாக அது இருக்கும். நான் அதை ஒரு கண்டென்ட்டாகவே பண்ணுறேன். ஸோ பேக் டு த டாபிக். இப்படி தான் வந்து யமஹா இந்தியாவுக்காக ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஜாப்பனீஸ் பிராண்ட் வர இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. யமஹா வந்து பார்த்துட்டிங்கன்னா 300cc 400cc செக்மெண்ட்டில் ப்ளேவே பண்ணல. அவங்க அந்த R3 MT-03 இதெல்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணால் அவங்களுக்குலாம் நல்ல மார்க்கெட் இருக்குது. ஏன்னா நான் R15 V3 வச்சிருக்கும் போது நான் அடுத்த பொட்டன்ஷியல் அப்கிரேடாக நான் யோசிச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா KTM கிடையாது. நான் நினச்சதே வந்து R3 MT-03 வந்தால் நான் வாங்கலாம் அப்படின்னு. பட் R3 லான்ச் பண்ணாங்க, ஓவர் ப்ரைஸ்டாக லான்ச் பண்ணாங்க. அவங்க இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாமல் கிடையாது. இந்தியன் மேனுஃபேக்சர், பஜாஜ் பாரி மேனுஃபேக்சர், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணி ட்ரைம்ஃப் ஆகட்டும், KTM ஆகட்டும், இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த இன்ஜினை வித்தின் 7 months யாருனால முடியும்? எந்த பிராண்ட் வந்து டக்குன்னு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைக் ரீஒர்க் பண்ணுவாங்க? அந்த ரீஒர்க் பண்ணுற டைம் வரைக்கும் எந்த பிராண்ட், நீங்கள் ஒரு பிராண்ட் சொல்லுங்கள் இந்த இவ்வளோ டைமுக்கு வந்து ப்ரைஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கன்னு லைக் நான் சொல்கிறது குளோபல் பிராண்ட்ஸ். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு திங்க் பண்ணுறது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக வந்து பஜாஜ் மாதிரி மேனுஃபேக்சர் திங்க் பண்ணுறங்காட்டி தான் அவங்களாம் வந்து இவ்வளோ சர்வைவ் ஆக முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸ் பிராண்ட் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய பேரோட ஸ்பெகுலேஷன் இதுதான், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது. இந்த இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த 5S அப்படிங்கிற சிஸ்டம்லாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எஃபிஷியண்டாக ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க இனோவேட் பண்ண சிஸ்டம்ஸ். அது குளோபலில் நிறைய கம்பெனிஸ் வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யமஹா யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கி சிஸ்டம்னு சொல்லி. ஸோ ஒரு டெசிஷன் அவங்க எடுத்தாங்க, லைக் ஒரு டெசிஷன் ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு இது டிசைட் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு ஃபார்மேட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்க்குலேட் ஆகி எல்லாரும் அதை அக்ரி பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு டெசிஷனுக்கு வந்து ஒரு இன்புட் கொடுத்து இதை இப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு சேஞ்சஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் அக்ரி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்டாக அவங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏராக்ஸ் எலக்ட்ரிக்ங்கிறது இன்றைக்கி எடுத்த டெசிஷனாக இருக்காது. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் அக்ரி ஆகி அந்த டெசிஷனை ஃபைனலைஸ் பண்ணி வரும்போது அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் இன்றைக்கி அவுடேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 3 kWh பேட்டரிங்க அதில் அதுக்கு வந்து கொடுக்குற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100ங்கிறது இன்றைக்கி ஒரு ரேஞ்சே கிடையாது. அந்த ப்ரைஸிங் அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 2 lakh அந்த ரேஞ்சில் வரும் அந்த ஸ்கூட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸுக்கு இருந்த ஹைப் எல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா தே ஆர் நாட் ஜாப்பனீஸ் பிராண்ட் லைக் நமக்கு தெரிஞ்ச ஜாப்பனீஸ் பிராண்ட் அவங்க இப்போ கிடையாது. பேசிக்காக நான் சொல்ல வரேன்னா யமஹா மாதிரியான ஜாப்பனீஸ் பிராண்ட்லாம் வந்து சேஞ்ச் ஆகணும். அவங்களுடைய இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து மாற்றினாங்கன்னா தான் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களால சர்வைவ் ஆக முடியும்.